எல்லாருக்கும் வணக்கம். நான் மாருதி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தெரியுமா, பின்னாடிலாம் தெரியுது இல்லைங்களா, இதெல்லாம் எந்த இடம் தெரியுங்களா? நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்னால் ஹை லெவலில் நினச்சிடாதீங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன நியூஸ்னால், கர்நாடகாவில் வந்துட்டு ஒரு பெண்மணி வந்துட்டு ஒரு ஆட்டோ நபரை வந்துட்டு செப்பலால் அடிச்சிருக்காங்கங்க. அதாங்க நியூஸு. அந்த அம்மா வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்திருக்காங்க. அது வந்துட்டு இடிச்சிட்டேன், நீ இடிச்ச அப்படின்ட்டு ஆட்டோக்காரை கூப்பிட்டு செப்பலை கழட்டி அடின்னு அடிச்சிடுறாங்கங்க. பேசினே இருக்கிறாங்க, ஆனால் டக்குன்னு செப்பலை கழட்டி செம்ம அடி அடிச்சிடுறாங்க. ஆனால் அப்புறம் அது வந்து பெரிய போர்க்களமாக ஆகிட்டு, சண்டே ஆகிட்டு, அப்புறம் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி, ஆட்டோக்காரங்களாம் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்டெல்லாம் கொடுத்து அது ஏதோ ஆயிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கடைசியில் அது சரியாயிடுச்சுன்னு. இல்லைங்க, அவங்க தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாரி கேட்குறாங்க. அந்த வீடியோஸ் டக்குன்னு கட் பண்ணி பார்த்தா அவங்க 2 பேர் சாரி கேட்குறாங்க. ஆனால் அது சென்ட்ரலில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க இருந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் அந்த சாருங்களுக்கும் மீதி சுற்றி இருந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அது என்ன நியூஸ்ன்னு விவரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு நியூஸ், அதனால் உங்களுக்கு தெரிய வச்சேன். ஆனால் ஒரு விஷயங்க, வடிவேல் சொன்ன மாதிரி பொழைக்க வந்த இடத்துல கொலைக்கணுமா வச்சு கடிக்கப்படாதுங்க. அந்த மிஸ்ஸு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் எல்லோரும் யோசிச்சு வாழ்ந்தா போதுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் சைலண்ட்டாக போகணுன்னு நான் சொல்ல வரல. துணிச்சல் இருக்கணும், ஆனால் எந்த விஷயத்தில் இருக்கணுமோ அந்த விஷயத்தில் இருக்கணும். நம்ம பெண்கள் நாம் தான் காப்பாற்றிக்கணும், நம்ம சேஃப்டியை நாம் தான் பார்த்துக்கணும். அது நம்ம மைண்டில் இருக்கணும். நாங்கள் பெண்கள் எல்லாமே முடியுன்றது தப்புங்க. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்படுறது என்னவோ பெண்கள் மட்டும்தாங்க. அதனால் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.